ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுச்சு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சுருக்கு பை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட கார்டு ஹோல்டரு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கூட இந்த மாதிரி கொடுக்கலாங்க. இப்போ வந்து பேபி ஷவர் அப்படின்னா வளையல், அப்புறம் குங்கும சிமிழ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. இது பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செயின்ஸு, ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பவுச் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் தாங்க எடுத்திருக்கேன். 3mm ஹூக் சைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா 21 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 and 21 செயின்ஸ் போட்டுட்டேன். 21 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹூக்கில் இருந்து தேர்டு செயினில் ஒர்க் பண்ணணுங்க. இது ஃபஸ்ட்டு செயின், செகண்ட் செயின், தேர்டு செயின். தேர்டு செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. இப்போ டபுள் க்ரோஷட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இருக்கிற எல்லா செயின்லையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷட் போட்டுட்டேன். கடைசியாக இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் மொத்தம் 3 டபுள் க்ரோஷட் போடணுங்க. ஒரே செயினில் தான் 3 டபுள் க்ரோஷட்டும் போடணும். 1 2 3 3 டபுள் க்ரோஷட்டும் போட்டுட்டேன். இப்போ அப்படி திருப்பி இங்கே முன்னாடி டபுள் க்ரோஷட் போட்டோமா, அதுக்கு நேராக கீழே உள்ள எல்லா செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷட் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து அந்த 3 டபுள் க்ரோஷட் போட்டது. இந்த டபுள் க்ரோஷட்டுக்கு நேராக கீழே இந்த ஒரே ஒரு செயின் தெரியுதா, இதில் தாங்க நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். இந்த நூலை அப்படியே அடியில் வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டபுள் க்ரோஷட்டாக நான் வந்து போட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 செயின் போட்டது இருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணி தேர்டு செயினில் தானே ஒர்க் பண்ணோம். அந்த டபுள் க்ரோஷட்டுக்கு கீழே 2 டபுள் க்ரோஷட் போட்டுக்கோங்க. அதாவது கார்னரில் வரும்போது மட்டும் 3 டபுள் க்ரோஷட்டா, அதுக்காக தான் இங்கே ஏற்கனவே 1 போட்டிருக்கோம். இப்போ நான் இங்கே 2 மட்டும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷட் இருக்கா, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பர்ஸோட அடியில் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிற எல்லா ரோஸும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டுட்டேன். இப்போ ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். மொத்தம் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 40 டபுள் க்ரோஷெட் வருங்க. இந்த செயின்ஸில் எல்லாமே ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது பக்கத்தில் இருக்க டபுள் க்ரோஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ரோவை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது செயின் 2 போட்டுட்டு எல்லா செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டு வரணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னும் ஒரு 7 ரோஸ் போட்டுக்கிறேங்க. மொத்தம் 9 ரோஸ்ங்க. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு 7 போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக்கணுன்னா கொஞ்சம் ரோஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தாங்க 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் பண்ணணும். முடிக்கும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற டபுள் க்ரோஷெட்டில் வந்து முடிச்சுக்கணுங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பார்டர் வந்து போட போகிறேங்க. அதுக்கு நான் வந்து மெரூன் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 4 செயின் போட்டுக்கோங்க. இந்த பக்கமாக எடுத்துட்டு அப்படியே 4 செயின் 1 2 3 4 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 4 செயின். டூ செயின் ஸ்கிப் பண்ணணும். கீழே இதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் 4 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த மாதிரி பார்டர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்டர் வந்து போட்டுட்டேன். லாஸ்ட்டாக எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பண்ணலாம். இந்த ரோப் வந்து இதுக்கு வந்து மொத்தம் 50 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போடும்போது கொஞ்சம் யான் விட்டு தள்ளிட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. இப்போ 50
செயின் போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஹார்ட் வந்து அட்டாச் பண்ணணும், அதுக்காக எடுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதை வந்து இதில் வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். நீடில் ஒரே ஒரு ரோப்பை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணுங்க. இந்த பக்கம் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் க்ரோஷெட் தெரியுங்க. அதுக்கு அடியில் இந்த மாதிரி ஊசியை கொடுத்துக்கோங்க. 2 டபுள் க்ரோஷெட் மேலே இருக்கணும், 2 கீழே இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ரோப்பு. எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே வந்து முடிக்கணுங்க. அந்த மாதிரி ஃபுல்லாகவே 2 மேலே 2 கீழே அந்த மாதிரி இந்த ஒரு ரோப்பை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து கரெக்டாக முடிச்சாச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கம் ரோப் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம கொடுத்த இதிலே தான் கொடுக்கணும். ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஒரு பக்கம் ஆரம்பிக்காமல் இருப்போம்ல, அந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு பக்கமும் இந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பர்ஸில் இருக்க பன்னியோட வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஹார்ட்டும் கூட அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த பன்னி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதே இடத்துல இந்த ஹார்ட்டு கூட செஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. அதாவது இந்த பக்கம் ஹார்ட் வந்து மொத்தம் 4 பண்ணணுங்க. ஒவ்வொரு சைடும் 2 அதாவது ஒரு ஹார்ட்டுக்குள்ளே நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோட 2 பக்கம் முடிச்சு போட்டோம்ல, அந்த ரோப் வந்து நடுவில் வர்ற மாதிரி வச்சுட்டு பின்னாடி ஒரு ஹார்ட் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.